உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துப்பிரகாசம் பேச போகிறேன். நான் இன்றைக்கி பேச ஒரு டாபிக் பேர் இப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆகிட்டார். அவர் யாருன்னு பார்ப்பீங்க. நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக கட்சியை அவர் 2005 ஆரம்பித்தார். 2006 அதுக்கப்புறம் எலெக்ஷனில் ஒரு 8% ஓட்டு விடுதாசத்தில் இவர் ஜெயிக்கிறார். 2009 10% ஓட்டு எந்த தொகுதியும் ஜெயிக்க, ஆனால் வெற்றி தோல்வி நிர்ணயித்தார். 2011 எதிர்கட்சி அதிமுக கூட்டணி வச்சு எதிர்கட்சி ஆனால் 41 சீட்டு 29 சீட்டு ஜெயித்தார். 2014 பாஜகவோட கூட்டணி வச்சார். அதுக்கப்புறம் வைகோ இவங்கெல்லாம் ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணி அதில் எந்த தொகுதியும் அவர் ஜெயிக்கலை. 2016 மக்கள் நல கூட்டணியாலும் அவர் படு தோல்வி. 2019 அதிமுகவோட கூட்டணி வச்சு 4 சீட்டு வாங்கி அதுலேயும் எம்பி எலெக்ஷனில் படு தோல்வி. 2021 அமமுக கூட்டணி வச்சு 60 சீட்டு வாங்கி அதுலேயும் படு தோல்வி. இப்படி தோல்விக்கு மேல் தோல்வியாக இருந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல் நலம் ரொம்ப மோசமாயிடுச்சு. அதனால் அவருடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சில தினங்களுக்கு முன் தேமுதிகவுடைய கட்சி பொதுச் செயலாளராக வந்தாங்க. சில நியூஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அது பெருசாக எடுத்துக்கல. சரி, ஓகே, இதுவும் குடும்ப அரசியல்னு போயிட்டாங்க. ஆனால் ஒரு தனி நபரால் சொந்த காசை போட்டு, நண்பர்களுடைய காசை தயவு இல்லாமல் சொந்த காசை போட்டு ஏழை மக்களுக்கெல்லாம் நல்லது பண்ணி அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இந்த நிலைமையை கண்டு எல்லாரும் வருத்தப்படுறாங்க. அந்த ஸ்டேஜில் அவர் நின்னப்போ ஒரு கண் கலங்கினாங்க. அவருடைய முக தோற்றத்தை பார்த்து அதை நான் போகிட்ட விரும்பல. ஏன்னா அவருடைய அபிமானிகளை பார்த்து அவங்களும் வருத்தப்படக்கூடாதுன்றது தான் நான் இது பண்ணேன். அப்பேற்பட்ட தேமுதிகவினுடைய பொதுச் செயலராக ஒரு பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் அவர்கள் பதவியேற்றிருக்காங்க. அதுவும் இல்லாமல் தான் ஒரு ரோல் மாடலாக ஜெயலலிதா அம்மையாரை அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க தான் என்னுடைய ரோல் மாடல் சொல்லியிருக்காங்க. தேமுதிக அரசியல் எதிர்காலம் என்னன்றதை இந்த 2000 தேர்தல் வர தேர்தல் நேரத்தில் அவங்க தெரிவிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. விஜயகாந்த் அவர்கள் உடல் நலம் தேடி வந்தது எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கும் அவர் ரசிகனாகவும் ஒரு நல்ல ஒரு மனுஷனாகவும் எனக்கும் ஒரு மகிழ்ச்சி. அவர் கட்சி, அவருடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கட்சியை எவ்வாறு வழிநடத்த போகிறான்றதையும் நம்ம பொறுமையாக பார்த்தானும் சொல்லி அவங்க என் யூடியூப் சேனல் மூலமாக, அதாவது கணவனுக்கு ஏற்ற ஒரு துணைவியாக அவங்களுக்கு தேமுதிக தலைவியாக தேமுதிக கட்சியின் பொதுச் செயலராக பதவியேற்ற திருமதி விஜயகாந்த் பிரேமலதாவிற்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதே நீங்கள் வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோ உங்களை பார்க்குறேன். உங்கள் விடைபெறுவது உங்கள் முத்துப்பிரகாசம். பாய் பாய்.